இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திதி கரண யோகம் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் சனி பகவானுடைய டோட்டலி சனி பகவானை பற்றி நீங்கள் முழுசாக என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த சனி பகவானுடைய ஒருத்தர் நல்லது செய்வாங்க கெட்டது செய்வான்னு ஒவ்வொன்றும் ஒரு டைலாக் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி சனி பகவானுடைய இந்த காரகம் சம்மந்தப்பட்ட பாவகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அனைத்துமே ஒரு தொகுப்பாக ஒரு நல்ல அழகாக ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக நம்ம சிறப்பு அழைப்பாளராக நம்ம உயர்திரு திதி கரண யோக கரணத்துடைய ஆராய்ச்சியாளர் ஐயா அவர்கள் வந்திருக்காரு. ஐயா அவர்களை வருக வருகை நான் அன்போடு வரவேற்று அவருக்கு ஒரு சிறிய மரியாதை செய்த பிறகு அவரை உரையை ஆற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறார். அவருடைய மாணவர் அதே மாதிரி அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அவரையும் நம்ம மேடைக்கு வரும்படி அன்போடு வரவேற்கிறோம். சரவணபா ஜோதிராலயா நண்பர்கள் அனைவருக்கும், சரவணபா பரணி பாரதி அவர்களுக்கும் அவர்களுடைய துணைவியார்களுக்கும் அவங்களுடைய செல்ல குழந்தைகள் அனைவருக்கும். ஏன்னா 48 மாதம் போட்டிருக்காருன்னா அவங்க வீட்டில் கோஆப்ரேஷன் கொடுக்காம இதெல்லாம் நடக்க முடியாது, தெரியுங்களா? வீட்டில் கோஆப்ரேஷன் கொடுக்காம 48 மாதத்துக்கு இவருக்கு இப்போ கருத்தரங்கம் பண்ண முடியுமா? வீட்டில் 1000 வேலை இருக்குது, இதை போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி இல்லாமல் அவர்களுடைய துணைவியார் குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த மதிய நேர வணக்கம். யாருக்காவது பசிக்குதுன்னா போய் சாப்பிட்டு கூட பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. சரிங்க, இன்றைக்கி எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு திடீர்னு வந்தோட டபுக்கு திடீர்னு சனின்ட்டார். என்னப்பா என்ன சமையல் பேசுகிறேன் பரணி வரல கேட்டால் சனின்ட்டார். என்னுடைய அனுபவம், ஜோதிட அனுபவம் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இந்த பயணத்தில் பயணிக்கிறேன். என்னை பற்றி அறிமுகம் தேவையில்லை. கிட்டத்தட்ட என்னுடைய தகப்பனாருடைய தாத்தா 1907 ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் ராஜகுருவாக இருந்தவங்க. இடைப்பட்ட காலகட்டத்தில் வறுமையின் உச்சத்துக்கு வந்து திருப்பூர் வந்து ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையில் படக்கூடிய அனைத்து விதமான அடிப்படையிலிருந்து இந்த ஜோதிடத்தில் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்துடன் 18 ஆண்டு காலகட்டங்கள் இந்த திதிகளை பற்றியும் நாமயோகங்களை பற்றியும் கரணங்களை பற்றியும், அதுபோக பிரச்சனைகள் இருக்குன்னு தான் நம்ம எல்லோரும் சொல்கிறோம். பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். பிரச்சனை இல்லாத மனுஷன் யார் இருக்கிறா? அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன? சரி, பிரச்சனை ஏன் வருது, எதுக்கு வருது? நம்ம பிறந்திருக்கிறோம், ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், என்ன வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வியில் நம்ம கேட்டோம்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய கேள்வி ஒரு கேள்விக்குறி மட்டும்தான். ஆனால் நமக்குன்னு ஒரு பாதை, நமக்குன்னு ஒரு பயணத்தை நம்மளே வகுத்துக்கணும். பாதை வகுத்தப்புன்னு நம்ம பயப்படவே கூடாது. கவியரசு கண்ணதாசன் சொன்ன மாதிரி பாதை வகுத்த பின்பு பயந்தன லாபம்ன்ற மாதிரி மொத்தத்தில் என்னங்களிடம் எல்லாமே ஒரு அளவு. ஜோதிடமாக ஒரு அளவு, பணமாக ஒரு அளவு, வாழ்க்கையினுடைய கொள்கையாக ஒரு அளவு, எல்லாமே வந்து அளவு. நீங்கள் பெரும்பாலும் என்ன தான் படிச்சிருந்தாலும் என்ன தான் புகழ் வச்சுருந்தாலும் 60 வயசுக்கு மேலே இன்றைய காலகட்டத்தில் யாருக்கும் அட்வைஸ் பண்ணவே கூடாது. அட்வைஸ் பண்ணாமல் அமைதியாக இருந்துடணும், அதுதான் அவங்களுக்கு மரியாதை. இது இயற்கை. அப்போ நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் ஐயா கந்தசாமி ஐயா பேசினார். அவர் அனுபவசாலி. 39 வருஷம்னா என்னை காட்டில் 9 வருஷம் 10 வருஷம் அனுபவசாலி. ஓகே, அவர் பலவிதமான நிறைய பேரும் ஜோதிட பார்த்துருப்பார், அனுபவம். ஆனால் கல்வி என்பது நமக்கு அறிவு, அனுபவம் என்பது ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய கௌரவம், அதுபோக அவனுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம். நம் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? செய்யும் தொழிலே தெய்வம். செய்யும் தொழில் தெய்வம். நம்ம ஒரு தொழிலை செஞ்சோம்னா, கஷ்டப்பட்டு செஞ்சோம்னா, கரெக்டாக செஞ்சோம்னா சோறு கிடைக்கும், குடும்பத்தை காப்பாற்றலாம். துட்டு வருமா? வராது. ஏன் வராது? நாம் செய்யக்கூடிய தொழில் கண்ணியமாக இருந்தாலும் கூட
நாம் செய்யக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய நுட்பத்தை எவனொருவன் சரியாக துல்லியமாக கணித்து செயல்படுகிறானோ அவனுக்கு மட்டும்தான் பணம் வரும். அப்போ ஒரு மனிதனுக்கு ஜனவசியம் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ ஜனவசியம் இருந்தால் மட்டும்தான் தனவசியம் வரும். ஜனவசியம் எங்கே வருது? நம்ம சொல்லுவோம் சனம், குடும்பம், வாக்கு, 2ஆம் பாவத்தை சொல்லுவோம். தனவசியத்துக்கு பணம் வர்றதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், நாளை காலையில் மகாலட்சுமி குபேரன் வந்து அப்படியே ஒரு டிப்பரில் கொண்டாந்து வந்து உங்கள் வீட்டை சுரண்டி அப்படியே கொட்டிகிட்டு போயிடுவாங்க. தலம் வருவதற்கு இந்த கோயிலுக்கு போங்க, கொட்டிடும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்மளை சமாதானப்படுத்தி கொண்டு நம்மளை ஏமாற்றி கொள்ளக்கூடிய ஒரு பெரிய வித்தை. அது ஒன்றும் மாற்றமே இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய கர்மா எந்த பாவகத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இறைவன் 12 வகையான பாவகங்களை நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் நமக்கு சரியாக சொல்லி கொடுத்தாலும், தாயினுடைய கரு 10 மாதம், ஆனால் ராசி மண்டலம் எத்தனை? 12. ஆனால் இப்போ ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தாயினுடைய 10 மாதம் இருக்கும்போது 10வது மாதம் தானே பிறந்த குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடணும். ஏன் 12வது மாதம் கொண்டாடுறோம், ஒரு விசேஷம் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கே ஜோதிட சாஸ்திரத்தினுடைய நுட்பம் இருக்கிறது. ஒரு தாயினுடைய கரு உருவாகுவதற்கு முன்னால் தகப்பனுக்கு கரு உருவாகணும். அதனால் தெரிஞ்சுக்கிறேங்க. அப்போ அந்த தகப்பனுக்கு கரு உருவாகக்கூடிய காலகட்டங்கள் 2. அந்த ஒரு ஜாதகம், ஒரு குழந்தை ஒரு தாயினுடைய கருவில் வளர்ந்து இந்த பூலோகத்தில் ஜடிக்கக்கூடிய காலகட்டத்தில் அது யோகம் உள்ளதாக பிறக்கிறதா பிறக்காதா என்பதை எப்பொழுது இறைவன் நிர்ணயம் செய்கிறான் என்று சொன்னால், ஒரு தாயினுடைய கரு உருவாவதற்கு முன்னால் ஒரு ஆணினுடைய உயிர்த்தன்மையில் எப்பொழுது அந்த ஆண்மகன் சரியாக துல்லியமாக தெய்வ வழிபாடுகளோடு ஒரு தியாக மனப்பான்மையோடு எவன் ஒருவன் ஒரு 2 மாத காலகட்டங்கள் தெளிவாக இருக்கின்றானோ, அந்த நேரத்தில் உருவாகக்கூடிய அந்த கருவினுடைய தாயினுடைய கருவிற்கு போகும்போது தான் அவன் பிறக்கும் போது ஞானி, செல்வந்தன், யோகாதிபதி, அரசியல்வாதி, பெரிய ஆளி உலகத்தில் உள்ளார். கர்மான்னு சொல்கிறோம், நம்ம எல்லாம் சொல்கிறோம். ராகு இந்த செவ்வாதோசை ராகிக்கே தோசை எப்போ நம்ம ஆளுக விடுவாங்கன்னு தெரியல. ஐயோ நம்ம அந்த கொங்கு மண் இடத்துல எனக்கெல்லாம் வெறுத்து போச்சு. நானும் பல பக்கம் சொல்லி இந்த செவ்வாய் 1ல் இருந்த செவ்வாய், 2ல் இருந்த செவ்வாய், 4ல் இருந்த செவ்வாய், 7ல் இருந்த செவ்வாய், 8ல் இருந்த செவ்வாய், 12ல் இருந்த செவ்வாய். ராசி மண்டலமே 12 தானடா இருக்குது. 6 லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் இங்கே டெய்லியும் பிறக்கிறவங்க பூரா செவ்வாய் தோஷத்துக்காரன் தானடா. என்னடா செவ்வாய் தோஷத்தை பார்க்குறோம்? ஏன் பார்க்குறோம்? அப்போ அவர்கள் சொன்னக்கூடிய காலகட்டங்கள் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செவ்வாய் தோஷத்தை எப்பொழுது பார்க்கின்றோம்? ஒரு குழந்தை பிறக்கும்போது பார்க்குறோமா? இல்லை. பள்ளிக்கூடம் போகும்போது பார்க்குறோமா? இல்லை. கல்யாணத்தை போது தான் பார்க்குறோம். ஏன்? அப்போ இந்த செவ்வாய் என்பது என்ன அப்படின்னா, ஆதிபத்திய ரீதியாக முதல் ராசி மேச ராசி மண்டலத்திற்கு 8வது ராசி விருச்சிக ராசி, அது செவ்வாயினுடைய ராசி. அங்கே அதுதான் ஒரு உலக உயிரினங்களுடைய மர்மஸ்தானங்கள் இணையக்கூடிய இடம் விருச்சிக ராசி. அங்கே தான் செவ்வாய் தோஷத்தை பார்க்கணுமே ஒழிய மற்ற லக்கணத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷத்தை பார்க்கக்கூடாது என்ற அனுபவம் ஒன்று நமக்கு வரல. அப்புறம் இன்னொன்று பாவம், இந்த ஆயில் நட்சத்திரம், இந்த கேட்ட நட்சத்திரம், 3 நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைங்களாம் இருக்குது. அவங்களெல்லாம் நமக்கு ஒன்று ஒரு சுற்றிட்டான் பாவம். அவங்களெல்லாம் பாவப்பட்டவர்கள். ஆயிலே மாமியாருக்காக இன்றைக்கி எந்த பொண்ணு மாமியாரோட இருக்கிறா சொல்லுங்கள்? எந்த பொண்ணாவது மாமியாரோட இருக்கிறா? தயவுசெய்து ஐயெல்லாம் பேசினார், அவர் கருத்துக்களை சொன்னார். கருத்துக்கள், ஜோதிட கருத்துக்கள் என்பது வேறு, வாழ்க்கை என்பது வேறு. எனக்கு இப்போ 62 வயசாகுது. இந்த 62 வயசில் இந்த மாதிரி ஜென்ரேஷனில் 65லேருந்து 70க்குள்ளே பிறந்தவங்கள்லாம் இன்றைக்கி வாழ்கிறவங்க பாவப்பட்ட ஜீவங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய தாய் தகப்பனுடைய சொல் பேச்சை கேட்டு வாழ்ந்து கொண்டு நம்ம பெத்த பிள்ளைங்க சொல்ல வேண்டிய கேட்டு நம்ம கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இதுதான் இன்றைக்கு உள்ள சூழ்நிலை. எங்கேயாவது எந்த குழந்தையாவது நம்ம பெத்த உடைய கேட்குதா? யோ போயா வேலையை பாரியா அப்படின்ட்டு. அப்படி உனக்கு என்ன தெரியும்? என்னன்னா அறிவு, வளர்ச்சி.
இது ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம 1000 சொல்லலாம். ஜோதிடத்தை பார்க்க வந்தால் நம்ம கண்ணுக்கு தெரியறதுக்கு பூரா ஜோதிடருக்கு பூரா என்ன தெரியுமா தெரியும்? ஜோதிடத்தை தெரியுங்களுக்கு தோஷம் மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அதில் யோகம் இருக்க தெரியாது, அவன் எப்போ வீடு வாங்குவான்னு தெரியாது. ஏதாவது தெரியுமா? பார்த்த உடனே செவ்வாய் தோஷம் இருக்கா, ராகு தோஷம் இருக்கா, சனி 7ல் இருந்து அவனுக்கு 2 பொண்டாட்டி, சனி பொண்ணுடைய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா கல்யாணத்தனைக்கு எட்டி குடிச்சு ஓதி போடிவா. இப்படியே ஜோசியம் சொல்லிக்கிட்டே இருந்தா வர்றவனே பிரச்சனையில் வர்றான். அவனுக்கு போய் மேற்கொண்டு பிரச்சனை சொன்னால் நமக்கிட்ட ஏயா வர்றான்? பிரச்சனை இருக்கு, பிறப்பினுடைய கணக்கு இருக்கு, அதை சரி செய்யறதா வேணாமா? சரி செஞ்சு தான் ஆகணும். தயவு செய்து இந்த ராகு கேது தோஷத்தில் 3 வகையான தோஷங்களுக்கு காலசர்ப்ப யோகம்னு ஒரு யோகம் இருக்குது தெரியுமா? ராகு கேதுக்கு அது என்ன அடிப்படை என்றது யாருக்காவது தெரியுமா? காலசர்ப்ப தோஷம்னு ஒருத்தர் இருக்குது, அது என்ன அடிப்படைன்னு தெரியுமா? அதாவது என்னங்கன்னா, ராகுவுக்கும் சூரியனுக்கும் எப்பொழுதுமே சுபத்தன்மையான ஒரு விஷயங்கள் இருக்குது. நீங்கள் உத்தராயண பகுதியில் சூரிய பகவான் பயணிக்கும் பொழுது யார் பிறந்திருக்கிறார்களோ உத்தராயண பகுதியில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு, அதாவது மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், இந்த 6 ராசி மண்டலத்தில் ராகு இருந்து தட்சிணாயன பகுதியில் கேது இருந்தால் அது காலசர்ப்ப யோகம் உள்ள ஜாதகம். ஏன் அந்த உத்தராயண பகுதி என்ற போது என்னங்கிட்டா, உத்தராயணம் தகப்பன் சூரியனுக்குரிய ஆதிக்க பகுதியும் சந்திரன் ஆதிக்க பகுதியும் தட்சிணாயனம். அப்போ சூரியனுடைய ஆதிப்பம் இருக்கிற ராகு என்பது யார் அப்படிங்கிறீங்கன்னா, ஒரு சூரியன் என்பவன் ஒரு உயிரை கொடுத்த ஆன்மாவை கொடுத்த தகப்பன். அப்போ தகப்பனுடைய தகப்பன் யார்? அப்போ ராகுதா. அப்போ ராகு என்பது உத்தராயண பகுதியை சூரியனை மையமாக வைத்து இருக்கக்கூடிய மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், இந்த 6 ராசி மண்டலத்தில் ராகு இருந்தாலும் சரி, கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, இந்த 6 ராசி மண்டலத்தில் கேது இருந்தாலும் சரி, அது லக்கணத்துக்கு 1ல் இருக்குது, 2ல் இருக்குது, 4ல் இருக்குது, 8ல் இருக்குது, 10ல் இருக்குது, 15லேயே இருக்கட்டும், அது காலசர்ப்ப யோகம் உள்ள ஜாதகம். அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் பிரம்மாண்டமாக செய்வார்கள், கொள்கையை பிடிமானமாக செய்வார்கள். அப்போ இந்த ராகு கேது ஏன் அப்படின்றத என்ன கேட்டால், இன்னும் நிறையா விளக்கங்க அனுபவங்கள் வேணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அப்புறம் இந்த ஆயிலி நட்சத்திரம், இந்த கேட்ட நட்சத்திரம், மூல நட்சத்திரத்தில் கொஞ்சம் விடுங்க பாவம். இப்போ ஒரு பல ஜென்ரேஷன் பூரா அவங்க ரொம்ப பரிதவிச்சிட்டாங்க ஜோசியர்களால், விட்டுருங்க. அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கெல்லாம் சிசேரியனில் பிறக்கிற குழந்தைங்க, இன்றைக்கி குழந்தைகளுக்கு சிசேரியனில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாமே கிரகங்கள், நம்ம சொல்லக்கூடிய கிரகங்கள்லாம் வேலை செய்யலை. நல்லா தெரிஞ்சுக்கிறோங்க, வேலையே செய்யலை. நம்ம சந்திரன் குரு சேர்ந்துருக்குதே, நீங்கள் வேணால் பாருங்கள், சிசேரியன் பிறந்த குழந்தைகளுக்கு நாம் கணிக்கக்கூடிய கணிப்பு 80% தான் வருகிறதே உடைய 100% வல்லை. 1985க்கு முன்னாடி பிறந்த குழந்தைகளுக்கு வேணால் இங்கே ஜோசியம் சொல்லுங்கள், கரெக்டாக இருக்குது. 85க்கு பின்னாடி சிசேரியனுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய ராகு தோஷம் வேலை செய்யலாம், செவ்வாய் தோஷம் வேலை செய்யலாம், ஆயிலியும் வேலை செய்யலாம், கேட்டையும் வேலை செய்யலாம், மூணாவும் வேலை செய்யலாம். அனுபவித்து பாருங்கள். சரி, எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு சனி. ஏன் தான் இன்றைக்கி சனி பகவானை கொடுத்தாரோ தெரியலை எனக்கு. நான் வர்றதுக்கு முன்னாடி நான் பேச வேண்டியதே பரணி பேசிட்டாப்புல. முடக்கே 4ஆம் பாவகம் முடக்காகி போச்சுன்னா வீடு கிடைக்காது, பணம் இருந்தாலும் வீடு கட்ட முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை எனக்கு முன்னாடி பேசிட்டாரு. பரவாயில்ல. சனியை பற்றி ஒரு மிகப்பெரிய எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்குது. இன்றைக்கி சனி பகவானை வச்சு நிறையா விஷயங்கள்லாம் பண்ணுறோம். சனி பயிற்சி ஆச்சுன்னா போதும். இன்றைக்கி இந்த சனியை போகுது, மேஷத்துக்கு போகுது. இப்போ மேஷ ராசிக்காரவங்களுக்கு 7.5 சனி ஆரம்பம். 7.5 சனி, கண்டச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாசிரமச்சனி, எல்லா சனியும் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடக்க, 4 வருஷத்துக்கு ஒரு தடக்க வரத்தான் செய்யும். உடம்புன்னு இருந்தால் நோய் வரத்தான் செய்யும், பிரச்சனைன்னா இருக்கத்தான் செய்யும். அதுக்காக சனி வந்தால் எல்லாமே சரியாக போயிடும், சனி பகவான் வந்தால் திருநள்ளாறு ஓடிட்டால் எல்லாம் சரியாக போயிடுமா? உலகத்திலேயே சனி பகவானுக்கு திருநள்ளாறு தான் கோயிலா? இல்லை சனி பகவான் தான் இதுக்கு திருநள்ளாறு தான் சனி பகவானுடைய கோயில் என்பது யாருக்காவது தெரியுமா? கோயில் ஸ்தலங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 927 ஸ்தலங்கள் உலகத்திலேயே தமிழ்நாடு மாதிரி ஒரு ஆன்மீக பூமி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட உலக அமைப்பிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான்
80,000 ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து சமவெளி பகுதி இருக்கக்கூடிய உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரே நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான். ஏன் சூரியனார் கோயிலுக்கு போ, சந்திரனுக்கு போ, செவ்வாய்க்கு போ அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கு போகணும்னு சொல்கிறோம். செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய்க்கு உண்டான நவகிரக பரிவார ஸ்தலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் வைத்தீஸ்வரன் கோயில்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே செவ்வாய் இருக்காரா? கிடையாது, அங்காரன் இருக்கார். இது என்ன கணக்கு? சரி, இதுக்கு ஆலங்குடிக்கு போக சொல்கிறாங்க. குரு பகவான்னா ஆலங்குடி போட்டு அங்கே இருக்கிறவர் யார்? தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி யார்? குரு பகவானா? குரு பகவானா தட்சிணாமூர்த்தி? இல்லை. இப்போ என்ன கான்செப்டு? ஜோதிடத்தில் என்ன நமக்கு வழி கொடுத்துருக்குறாங்க? சரியான வழி கொடுத்துருக்குறாங்களா? இல்லை. முதல்ல கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான அமைப்புகளுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சனி பகவானுடைய விஷயம். சனி பகவான் யார், அவருடைய நிலைப்பாடு என்ன, அவர் எந்தெந்த இடத்தில் இருந்தால் யோகத்தை கொடுப்பார், எந்தெந்த பாவகத்தில் இருந்தால் பாதிப்பை தருவார், அதற்கு உண்டான நிவர்த்திக்கு உண்டான 12 பாவகத்திலையும் லக்னத்தில் சனி இருப்பவர்களுக்கு ஒவ்வொரு கோயில்லையும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக நீங்கள் நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான ஸ்தலங்கள் கொடுத்துட்டு போயிடலாம். பொதுவாக கிரகங்களுடைய ஆதர்சன சக்தி, அந்த காந்த சக்தி. இப்போ பரணி பாரதி வாஸ்தெல்லாம் பார்க்குறாப்புல, வாசலில் சல்லிய தோஷம்னு ஒன்று இருக்கும். யாருக்கா தெரியுமா? தெரியாது. இப்போ ஒன்றும் இல்லை, கரண்ட் போடுறோம், வீடு கரண்ட்டு போடுறோம். அது பார்த்திங்கன்னா அப்படியே அரை கரண்ட்டு முழு கரண்ட்டுமாக வருது. புதுசாக ஒரு வீடு கட்டி போடுறோம். உடனே நம்ம எண்ணெய் அடிக்கிறோம். என்ன பண்ணுறோம்? எடுத்து அடிக்கிறதுக்கு ஈபிக்காரரை கூப்பிடுறோம். ஏன் எடுத்து அடிக்கிறதுக்கு கூப்பிட்றோம்? அங்கே உள்ள ஈர்ப்பு சக்தி அந்த பூமிக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். அது மாதிரி பூமி சார்ந்த விஷயத்தில், அதாவது என்ன கேட்டால், காந்த சக்தி இல்லாத பூமியில் யார் ஒருவர் இருக்கிறாரோ அவருடைய ஜாதகம் அந்த பூமியில் வேலையே செய்யாது. அது யோக பலனாக இருந்தால் சரி, 4 கூடியவனாக இருந்தாலும் சரி, 7 கூடியவனாக இருந்தாலும் சரி, 7 கூடிய 8 கூடிய பார்த்தாலும் சரி, 12 பார்த்தாலும் சரி, வேலையை செய்யாது. அது மாதிரி பூமி சார்ந்த விஷயங்களில் வந்து ஒருவர் வந்து பூமி வாங்கும்போது எப்படி வாங்க வேண்டும் என்று சொன்னால், பூமியும் தங்கமும் அப்படியே சாபத்தையும் அதனுடைய எண்ணங்களையும் கடத்தக்கூடிய தன்மை தங்கத்திற்கும் பூமிக்கும் உண்டு. சில பேர் தங்கம் வாங்குவாங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட தங்கம் மட்டும், ஒரு செயினோ இல்லை நெக்லஸோ இல்லை ஒட்டியானமோ வேறு ஏதோ, அந்த தங்கம் மட்டும் அடமானத்துக்கு போயிட்டே இருக்கும். அடித்து பிடிச்சி அதை இப்போ வாங்கி கூடாது வீட்டில் வச்சுருப்பாங்க. ஒரு மாதம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன கேட்டால் அந்த அந்த நெக்லஸையோ எதை அடமானம் வைக்கிறோமோ அதை வைக்கிறதுக்கு உண்டான பிரச்சனை, அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு வந்தவுடனே அப்படியே பின்னாடியே வந்துடும். அதே மாதிரி பூமி வந்து என்ன கேட்டிங்கன்னா, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு மனிதனுடைய பிறப்பு, தாயினுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் ஊழ்வினை கருமா மாதிரி ஒரு மனிதன் வாழக்கூடிய இடம்தான் அவனை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் உயர்ந்தவனாகவும் பண்புள்ளவனாகவும் பணக்காரனாகவும் பிச்சைக்காரனாகவும் நோயாளியாகவும் மாற்றக்கூடிய தன்மை மண்ணுக்கு உண்டு. அப்போ ஒரு காந்த சக்தி இல்லாத ஒரு பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில், பூமியில் வந்து என்ன கேட்டிங்கன்னா 8 வகையான மண்கள் இருக்கிறது. நான் வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயத்தை சொல்கிறதுனால சொல்லிட்டு போகிறேன் நான். அதாவது உங்களுடைய யாருடைய வீட்டுக்கு தென்கிழக்கு பகுதியில் பக்கத்தில் சமாதி இருந்தாலோ, அல்லது வந்து பார்த்திங்கன்னா கோயில் சம்மந்தப்பட்ட தோட்டத்துக்குள்ளே கோயில் இருந்தாலோ, இடுகாடு இருந்தாலோ, அந்த பூமியை என்னைக்கு வாங்குறீங்களோ அன்னையிலிருந்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஜாதகன், சந்திரனை, சுக்கிரன், செவ்வாய், சனி, சூரியன் அத்தனை பேர் கெட்டு போய் உட்காந்துருவாங்க. என்னென்ன எதிர்பார்க்காத நன்மைகள் நடக்கிறதுன்னு நடக்கும். அதுபோக என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒருத்தர் கடன்பட்டு அந்த கடனை விற்பதற்காக வேண்டி ஒரு பூமியை நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், நமக்கு அடுத்து பிரபஞ்சம் அந்த பூமியை வாங்கினதுக்கப்புறம் கொடுக்கப்பட்டவர் என்ன நிலைக்கு வருகிறாரோ அதே நிலைக்கு நாம் வரப்போகிறோம் என்பது அந்த பூமி நமக்கு நிர்ணயம் பண்ணி நமக்கு கொடுக்குதுன்னு அர்த்தம். நோயாளியில் மருத்துவத்தை கொடுக்குறாங்களா? நமக்கும் நோய். அதே சமயத்தில் என்ன கேட்டீங்கன்னா, சில விஷயங்களில் யார் கொடுக்கப்படுகிறவர்கள் யாரோ, அதனால் என்ன கேட்டீங்கன்னா, கொடுக்கக்கூடியவர்கள் என்ன சூழ்நிலையில் கொடுக்குறார்கள் என்று சொன்னாலும் அந்த மண்ணுக்கு உண்டான சல்லிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகளை தயவு செய்து பரணி பாரதியிட கேட்டுக்கிறேங்க. நீங்கள் தானத்தை என்னென்ன தானம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க? 4 வகையான தானம் சொல்லியிருக்கிறாங்க. என்ன தானம்? அன்னதானம். 2வது கன்னிகா தானம். 3வது சொர்ண தானம். 4வது என்ன தானம்? பூமி தானம்.
4 தானங்கள் தான் நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயம். பசித்தவனுக்கு கொடுக்கக்கூடிய தானம், உன்னுடைய முன்னோர்களுக்கு பித்தர்களுக்கு செய்யக்கூடிய அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆசி. அந்த ஆசையின் மூலியமாகத்தான் உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உனக்கு கிடைக்கும். இதுதான் என்கிட்ட பித்திருக்கள் பூஜை வேற, பிதிர் பூஜை வேறு, பித்திருக்கள் பூஜை வேறு, தர்ப்பணம் வேறு, திதி வேறு, சிராத்தம் வேறு. அதை முதல்ல நம்ம ஜோதிடர்கள் தெரிஞ்சுக்கணும். திதி வேறு, தர்ப்பணம் வேறு, சிராத்தம் வேறு. அது போய் கிடையா, பிதிர் பூஜை என்பது வேறு, பித்திரு பூஜை என்பது வேறு. அதுக்கு ஒரு பெரிய கான்செப்ட் இருக்குது, அதை நம்ம தெரியாமல் பண்ணுறோம். அதுபோக இந்த உங்களுக்கும் ஜோதிடர்களுக்கும், ஏன்னா அடுத்த ஆடி அமாவாசை வருது, ஜோதிடர்களுக்கும் மற்றவர்களுக்கும் மக்களுக்கும் என்னுடைய அறிவுரை, உங்களுடைய முன்னோர்களுக்கு கடமைக்காக வேண்டி நீங்கள் போய் அவர்களுக்கு பித்தர்களுக்கு பூஜைகள் செய்யாதீர்கள். ராமேஸ்வரம்லாம் போனோம்னா என்ன பண்ணுவேன், அந்த புழுத்து போன அரிசி மாவு பக்கத்தில் கடையில் வச்சுருப்பான், அதை வாங்கிட்டு வந்து அது தள்ளி 2 எல்லை போட்டு பிசைஞ்சு சுக்லாம்பிரதம் சசிவர்ணம் சதுபுத வஜனம் சொல்லி அப்போ பேரை சொல்லி கரைச்சிட்டு வர சொல்லுவாள். எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு பிதிர் பூஜையாக இருந்தாலும் பித்திரு பூஜைகளாக இருந்தாலும் சரி, உன்னுடைய பாட்டன் பூட்டன் பாட்டி பூட்டி அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எவன் இறந்தவன் எதை தின்னா, சோதை தான் தின்னா, பச்சரிசி சாப்பாடு செஞ்சு அவனுக்கு கூட, அப்போ தான் அவனுடைய ஆன்மா அவனுக்கு தேவையான பசி கிடைக்கும். தயவுசெய்து இந்த பரணி பாரதி மூலியமாக இந்த இதுக்கு சேனல் வழியாக தயவுசெய்து யார் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தாலும் அரிசி மாவில் கொடுக்காதீங்க. அரிசி மாவில் ஐயர் கொடுத்தாலும் ஓங்கி அதோடு சேர்த்து ரைன்னு ஒரு ஆரம்பிச்சிருங்க, கொடுக்கவே கூடாது, மிகப்பெரிய பாவம். அப்புறம் திதி தர்ப்பண பூஜைகள் கொடுக்கும்போது பெரும்பாலும் உன்னை திதி தர்ப்பண பூஜை யாருக்கு கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் தெரியவே தெரியறதில்ல. கமர்ஷியலாக போச்சு, எல்லாமே கமர்ஷியலாக போச்சு. கோவில் கமர்ஷியலாக போச்சு, ஆளுங்க கமர்ஷியலாக போயிட்டாங்க, ஏன் ஜோதிடர்களும் கமர்ஷியலாக போய்கிட்டே இருக்காங்க. இதை நான் யாரையும் பழிக்கிறதுக்காக வேண்டி சொல்ல வரல. அதாவது என்னங்கன்னா, நம்ம ஜோதிடன் என்பவன் நமக்கு ஒரு வைத்தியன், ஒரு மருத்துவர், அவருடைய வேலை என்ன, வர்றவன் கேன்சராக வருவான், சிறுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், கால் வீங்கி இருக்கும், கால் நடக்க முடியாது, நாத்தம் எடுக்கும், ஹார்ட்டு ப்ராப்ளத்தை அறுக்கணும், இதெல்லாம் அறுக்கணும். யோ உனக்கு ஹார்ட்டு ப்ராப்ளம் இருக்கியான்னு சொல்லி சொல்கிறதுக்கு டாக்டர் இதுக்கு அவனுக்கே தெரியுமே, அவனுக்கு ஹார்ட்டு ப்ராப்ளம் இருக்குன்னு அவனுக்கே தெரியும். நம்ம வந்த உடனே அவன்கிட்ட டெஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு ஐயோ அவனுக்கு ஹார்ட்டு ப்ராப்ளம் இருக்குது போயிட்டு வா அப்படின்னா, யோ அந்த வேலையை எனக்கு தெரியுமே அப்படின்னு. வைத்தியர் எப்படி ஒரு மருத்துவர் நோயாளியை குணப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலைகளுக்கு எப்படி ஆயத்தமாகிறாரோ, அதே போல் ஒரு ஜோதிடன் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக தோஷங்களை நிவர்த்தி பண்ணுவதற்கு தயார் நிலைகள் இருந்தால் மட்டும்தான் அவன் ஜோசியன், இல்லைன்னா அவன் கமர்ஷியல் ஜோசியன். தீர்வு கூட அவனே 1000 பிரச்சனை நொல்லையில் வந்துட்டு இருக்கிறான். உனக்கு சனி இருக்குது, உனக்கு 5 தோஷம் இருக்குது. இதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திருமணம் பார்க்க போகிறவங்கள ஃபஸ்ட்டு 24 வயசில் போனால் கொடுமுடி, அதுக்கடுத்து திருநாகேஸ்வரம், அதுக்கப்புறம் காளகஸ்தி, அதுக்கப்புறம் திருமணஞ்சேரி, அதுக்கப்புறம் திருப்பஞ்சேரி. ஒன்றும் முடியலையா, இருக்கவே இருக்குது ராமேஸ்வரம். வா திலகா கோம பூஜைக்கு வான்னு சொல்லி உட்கார வச்சு கம்முன்னு முடிச்சிடுவாங்க. எனக்கு காசி அது அது நவீன ஜோதிடம். 1 4 7 10 இந்த ரைமிங்கில் பாடுவாங்கள்ல, அங்கே சனி பகவான் இருந்தார்னாலே அது காசி ஜாதகம். அதெல்லாம் சொல்ல முடியாது, வேண்டாம்மா. நம்ம பசங்களே இருக்கும்போது நம்மளோட பசங்களே நம்ம திட்ட முடியுமா, வேண்டாம் விட்ருங்க, அது திட்டக்கூடாது, அது நல்லா இருக்காது. அப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பிரச்சனைகள் உள்ளவன் மட்டும்தான் ஜோதிடம் பார்க்க நம்மகிட்ட வருவான். உடல் ஆரோக்கியம் உள்ளவன், கையில் பணம் 10 கோடி ரூபா பணம் வச்சுருக்கிற வேணாச்சும் வருவானா, வரவே மாட்டான். இப்பொழுது ஒரு ஜாதகம் இந்த பூலோகத்தில் எதற்கு பிறக்கிறார், அவர் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நல்ல சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, அவருடைய முன்னேற்றங்கள் இருக்கும் பொழுது ஏன் அவன் ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திக்கிறான்? அப்போ தசாபுத்தி பாதிப்பா? 3ஆம் இடம் 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தசாபுத்தியில் எவனாச்சும் போயிடானா? 8ஆம் இட திசை ஆகாது. எந்த திசை தான் நமக்கு நல்ல திசைன்னு வர்றவனுக்கு சொல்கிறா? சூரிய திசையா, செவ்வாய் திசையா, சனி திசையா, ராகு, ஐயோ கேது. மக்கள் கேது திசைனால பயந்துடுறான். ஐயோ கேதுவா, அடுத்து எனக்கு கேது வரும். புதன் திசை ஓடிட்டு இருக்கும், பாதி தான் ஓடிட்டு இருக்கும், இன்னும் 10 வருஷம் புதன் திசை இருக்குது. ஐயா எனக்கு கேது திசை நல்லா இருக்குமா?
ஏன்னா பயமுறுத்தி வச்சுருக்கோம் நம்ம. ஏன்னா பயமுறுத்துறா தானே துட்டு கிடைக்கும், நம்மளுக்கு அவசியம் சுத்து அதுதானே கிடைக்கும். பணம் தேவை, அனைவருக்கும் பணம் தேவை. ஆனால் இங்கே தொழில் ஜோதிடத்துள்ள நியாயமாக பண்ணணும். இருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கு ஒரு மனிதன் எந்த காலகட்டத்தில் ஒரு ஜாதகம் எந்த பாவகத்தை பாதிக்கப்படுவதற்காக வேண்டி இந்த பூலோகத்தில் பிறக்க வருகிறான் என்ப ஒரு சூட்சுமத்தை சுருக்கம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தை எடுத்தால் இந்த பாவகம் லக்கண பாவகம் போச்சு, இந்த பாவகத்தை எடுத்தால் 2ஆம் பாவகம் போச்சு, 4ஆம் பாவகம் போச்சு, இந்த பாவகம் போச்சு, ஒன்றும் பண்ண வேண்டாம். யாராவது சனி பகவான் இருக்கிற யாராவது இருந்தால் சொல்லுங்கள். ராசி மண்டலத்தில் சனி பகவான் எந்த அம்மா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கம்மா. கடகத்தில் சனி இருக்கார். 76 77ங்கண்ணாம்மா. 76 77 77 ரைட்டு, ஓகே. உங்களுக்கு என்ன லக்கணம்மா? கும்பலக்கணம்மா. உங்களுக்கு கும்பலக்கணம்னா மகர ராசி மண்டலத்தில் எப்பப்பெல்லாம் சனி உங்களுக்கு வர்றாரோ உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா பாதிப்பை கொடுப்பார். உங்களுக்கு கும்பலக்கம்னால 12ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய விஷயம்தான் உங்களுடைய ஊழ்வினை கர்மாவில் தோஷம். 2019, 20, 21, 22 காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் சத்தம் இல்லாமல் சனி பகவான் சங்குதிட்டு போயிட்டான். உண்மையா பொய்யா? இவ்வளோதான் மேட்ரு. என்ன ஒருவருடைய வாழ்க்கையில் எந்த பாவகம் பாதிக்கப்படும்? 7 சரி இருந்தால் 2 உண்டாட்டி இல்லைடா, இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. எப்போ உனக்கு லக்கணத்துக்கு 7 சரி இருந்தாலும் உனக்கு எது, நீ என்ன திதி, என்ன நாம, என்ன காரணம், எதை திதி, என்ன நட்சத்திரம், அவன் இவன் சேர்ந்துருக்கா, அங்கே சேர்ந்துருக்கா, 7 கூடிய 10 சேர்ந்துருக்கிறான், 8 சனி ஓடுது, 8 சனி ஓடுது, 10 சனி, ஏதோ ஒரு சனிவமாக போகட்டும், அதை பற்றி பிரச்சனையே இல்லை. கர்மகாரகன் யார்? சனி பகவான். மற்ற கர்மகாரகன் சனி பகவானை தவிர மற்ற கோள்களுக்கு ஒவ்வொரு பொறுப்பு தான். சூரிய பகவானுக்கு அவனுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய பொறுப்பு ஆத்மகாரகன். சந்திரனுக்கு இந்த உடலை கொடுக்கக்கூடிய பொறுப்பு. இரத்தக்காரனுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய நரம்புகளையும் இரத்த ஓட்டத்தையும் கொடுக்கக்கூடிய பொறுப்பு. புதனுக்கு நரம்பு மண்டலம் எலும்பு மண்டலம் கொடுக்கக்கூடிய பொறுப்பு. ஆனால் குரு பகவானுக்கு எனக்கு நான் புத்திரகாரகன் என்றும் சுக்கிரனுக்கு கலசரக்காரகன் என்றும் எல்லாத்தையும் தனிப்பட்ட முறையில் ஒரு காரகத்துக்குத்தான் கிரகங்களை கொடுத்துருக்கிறாங்களே ஒழிய சனி பகவானுக்கு மட்டும் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய கணக்கு கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு முதலில் கர்மகாரகனாக செயல்படுவான், 2 ஆயுள்காரகனாக செயல்படுவான், 3 ஜீவனகாரகனாக செயல்படுவான். சனிக்கு 3 கான்செப்ட் ஜோதிடத்தில் கொடுத்துருக்கா இல்லையா? அப்போ இந்த 3 சனி பகவான் இந்த 3 வகையான வேலையை எந்த பாவகத்தில் செய்வான், அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. அப்போ கர்மசானம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்மசானம் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு என்னன்னு கேட்டால் நம்ம 5ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான் கர்மஸ்தானம். கர்மஸ்தானமாக எப்பொழுது செயல்படுவான் சனி பகவான்? 3 கான்செப்டில் செயல்படுவான். இந்த தெய்வ மகனில் சிவாஜி 3 ரோலில் நடிக்கிற மாதிரி முதல்ல கர்மகாரகனாக சனி பகவான் 5ஆம் இடத்துல செயல்படுவான். அதுக்கடுத்து ஆயுள்காரகனாக 8ஆம் இடத்தில் செயல்படுவான். அடுத்து 10ஆம் இடத்தில் ஜீவனகாரகனாக செயல்படுவான். 10ஆம் இடத்துக்கு அதிபதி யார்? 10ஆம் இடத்தை செயல்படுத்துபவன் யார்? சனி. ஓகே, ரைட், ஓகே. ஒரு விஷயம் சும்மா சிம்பிளாக கேட்குறேன். புத்திரகாரகன் யார்? குரு. கலசரக்காரகன் யார்? சனி பகவான். இதுக்கு ஜீவனக்காரகன் சனி. லக்கணக்காரகன் சரி, லக்கணக்காரன் குரு. லக்கணத்துக்கு 2ஆம் இடம் குடும்பக்காரகன். ஐயா 5ஆம் இடத்துக்கு காரகம் இருக்கான், 7ஆம் இடத்துக்கு காரகம் இருக்கான், 10ஆம் இடத்துக்கு காரகம் இருக்கான், 4ஆம் இடத்துக்கு காரகம் யார்? சரி, 3ஆம் இடத்துக்கு காரகம். இப்படி சொல்லிட்டு போக வேண்டியதான், வரிசையாக சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஐயா நான் என்ன கேட்டீங்கன்னா உங்களுடைய கேள்வி கேட்கல, உங்களை தட்டி விடுறேன், தட்டி விடும். அதாவது என்னன்னா பேசுகிறது பேசக்கூடிய நேரங்கள்லாம் பிரச்சனை இல்லை, அனுபவங்கள் முக்கியம். நான் கேட்குறது என்னங்கன்னா 5ஆம் இடம் புத்திரகாரகன் 5வது ஸ்தானம் குரு. ஓகே,
கடசரகாரகன் சுக்கிரன், அவன் 7 குடையவன், ரைட்டு, ஓகே. சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு அதிபதி. லக்கணக்காரகன் யார்? லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி. 2ஆம் 2ஆம் காரகன் யார்? 6ஆம் இடத்துக்கு உண்டான ருணம் ரோகம் சத்ருக்காரகன் யார்? 8ஆம் இடத்துக்கு உண்டான ஆயுள் காரகன் யார்? 9ஆம் இடம் பாக்கியஸ்தான காரகன் யார்? 11ஆம் இடத்துக்கு காரகன் யார்? 12ஆம் இடத்துக்கு அதிபதி காரகன் யார்? ஜோதிட சாஸ்திரத்தில் இது தெரிஞ்சால் தான் நீங்கள் ஜோதிடம் படிக்க முடியும், வர்றவனுக்கு பலாபலம் சொல்ல முடியும். இதுதான் ஜோதிடம். யாருக்கு? எல்லாத்துக்குமே 2 வீடு தான் இருக்கு. யாருக்கு 2 வீடு இருக்குமா? 2 வீடு, அது ஆதிபத்தியம். அப்போ ஏன் சந்திரனுக்கு 2 வீடு இல்லை, சூரியனுக்கு 2 வீடு இல்லை? அது காலபுருஷ தத்துவம். பொன்னையா சுவாமிகிட்ட கேட்டால் தான் கரெக்டாக சொல்லுவார். அதுக்கு அவர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வந்து அவர் வேர்ல்டு ISO முத்திரை வாங்கினவர் பொன்னையா சுவாமிகள் தான். கர்மகாரகன் சனி பகவான் தான் ஒரு பிறப்பினுடைய ரகசியத்தை சொல்லக்கூடியவன். கர்மகாரகன் சனி பகவான் ஒரு ஜனன ஜாதகத்தில் எங்கிருக்கின்றானோ அவனுக்கு பின்னோக்கி 8வது ராசி மண்டலம் அந்த ஜாதகத்திற்கு லக்கணத்திற்கு 8ஆம் பாவகமோ அந்த பாவகத்தின் மூலியமாகத்தான் அவன் கர்மாவை அனுபவிக்கப் போகிறான். இதுதான் கர்மா செய்யக்கூடிய கணக்கு. அப்போ லக்கணத்திற்கு அந்த சனிக்கு பின்னோக்கி 8வது ராசி மண்டலத்தினுடைய இடம் எந்த இடமோ எந்த பாவகமோ அந்த பாவகம் லக்கணத்திற்கு 4ஆம் பாவகம் என்றால் உனக்கு சுகஸ்தான சம்பந்தப்பட்ட விஷயத்தினால் உன்னுடைய கர்மா நீ அனுபவிக்க போற. 3ஆம் இடம் போச்சா, உடன் பிறந்த சகோதரர் போச்சு, வம்பு வழக்கு வந்தாச்சு, பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் இருந்தாலும் வித்தத்தின் ஓட்டு போயிடுவோம், உனக்கு பூமி யோகம் இருக்குது, பூமிக்கு போனால் தருத்தரம் உண்டுனான்னு சொல்லிடலாம். 5ஆம் இடமா குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் கிடையாது. நீங்கள் சனிக்கு பின்னோக்கி 8வது ராசி மண்டலம் 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் அவனுக்கு புத்திர பாக்கியம் இருக்காது. அவன் கண்டிப்பாக சஷ்டி திதியில் உறுதியாக பிறந்திருப்பான். சஷ்டியில் திதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் நிறைய பேர்லாம் எதுக்கு தான் அந்த ஜோசியர்கள் அப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல. பெரிய பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிறாங்க, டிவியில் வர்றாங்க. இந்த பருத்திகளில் இப்போ கார்த்தி சொல்கிற மாதிரி சித்தப்பு பெரிய டிவியில் வர எல்லாம் சொல்கிறாங்க. சதுர்த்தசி திதி 4 சூனியம், அது மிதுனம் கன்னி தனுசு மீனம் 4 ராசிகளையும் சூனியமாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 4 ராசியில் உபயராசியில் கூட சூனியமாகி போச்சுன்னா, லக்கணம் மிதுன லக்கணமாகி போச்சுன்னா, லக்கணம் போச்சு, 4ஆம் இடம் போச்சு, 7ஆம் இடம் போச்சு, 10ஆம் இடம் போச்சு, இதெல்லாம் போச்சுன்னா எப்படி தீ சூனியமுக்குண்ணா? சந்திரனுக்கு 2 வகையான கான்செப்ட் உண்டு. வளர்பிறை தேய்பிறை என்ற கணக்கு உண்டு. திதி சூனியத்தில் வளர்பிறைக்கும் தேய்பிறைக்கும் உண்டான கணக்குகளில் ஒரு உதாரணத்திற்கு பிரதமை திதியில் ஒருவர் பிறந்திருந்தால் அந்த திதியில் பிறந்தவனுடைய நிலைப்பாடு என்ன கேட்டீங்கன்னா, அந்த திதி எப்பொழுது அவனுடைய சூனியத்தை சூனியம் என்று சொன்னால் வெறுமையோ அல்லது தக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையோ ஒரு ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையை எப்பொழுது பிரதமை திதியில் பிரதமன் இருந்தால் என்று கேட்டீங்கன்னா 25 வயசுலேருந்து 45 வயசில் தான் பிரதமை திதியில் பிறந்தவனுடைய திதி சோசை வேலை செய்யும். மற்ற காலகட்டங்களில் வேலை செய்யாது. ஏன்? அப்போ இந்த பிரதமை திதி, துவாதேசி திதி, அதுபோக நீங்கள் கேட்டால் சதுர்த்தி திதி, இந்த திதிகளில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரனும் சனி பகவானும் சூன்யாதிபதியாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரதமை திதி, சதுர்த்தி திதி, துவாதேசி திதி, இந்த 3 திதிகளில் பிறந்தவர்களுக்கு கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா திதி தோஷம் எப்பொழுது வேலை செய்யும் கேட்டீங்கன்னா அவனுடைய வயசில் 25 வயசுலேருந்து 40 வயசில் வேலை செய்யும். அவனுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் தொழில் சிறக்காது, தொழில் சிறந்தால் திருமண வாழ்க்கை சிறக்காது. இது 3 திதிகளுக்கு உண்டான மைய கருத்து. முடிஞ்சு வச்சு. அப்போ அந்த நேரத்தில் பிரதம திதியில் பிறந்திருக்கியா, திதி தோஷத்தை நிவர்த்தி பண்ணு. தமிழகத்தில் உள்ள கோயில்கள் அத்தனை கோயில்களும் நான் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக கண்டுபிடிக்கப்பட்ட கோயில்கள், திதிகளுக்கு உண்டான வளர்பிறை தெய்வங்களுக்கு உண்டான கோயில்கள் அத்தனையும் நவபாஷாணங்கள் நிறைந்த கோயில்கள். நவபாஷாணத்திற்கும் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அற்புதமான விஷயம் உண்டு. பரணி டைம். ஆமாம், இல்லை பசிக்கிற நேரத்தில் உட்காந்துக்கிட்டு நான் பார்த்துட்டு கிடைக்கிறது. அப்போ 9 கோள்களுக்கும் 9 விதமான பாஷாணங்கள் இருக்குது. நமக்கு தெரிஞ்சதில் வந்து பழனிமுலை நவபாஷாணம்னு மட்டும் சொல்லியிருக்கிறோம். சூரியனுக்கு வெள்ளை பாஷாணம், சந்திரனுக்கு கந்தக பாஷாணம், செவ்வாய்க்கு லிங்க பாஷாணம். இந்த மாதிரி 9 கோள்களுக்கும் மரிதாரம், மிருதார் சிங்கி, அது போய் என்ன கேட்டிங்கன்னா வீரம், பூரம், இப்படி 9 வகையான 9 கோள்களுக்கு பாஷாணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த காலகட்டத்தில் மூலிகைகளை கொண்டு, அதுவும் தமிழ்நாட்டில்
அதாவது கொல்லிமலையில் இருக்கக்கூடிய மூலிகைகளை பாஷாணத்தை கொண்டு மூலிகைகளை கொண்டு சூரியனுடைய தோஷத்தையும் சந்திரனுடைய தோஷத்தையும் செவ்வாயுடைய தோஷத்தையும் அதற்கு உண்டான பாஷாணங்களை தயார்பீடு செய்து கொண்டு அந்த பூமிக்கு, அதாவது என்னங்கன்னா அந்த எந்த இடத்தில் ஆலயங்கள் வைத்திருக்கிறார்களோ அதற்கு உண்டான ஆகமம், அதாவது மைய மண்டபம், கர்ப்பகிரகம், அதற்கப்புறம் என்ன கேட்டால் அர்த்த மண்டபம், அதற்கப்புறம் மகா மண்டபம், பிரகாரம், பரிவார தேவதைகள் இத்தனையும் வைத்து அதற்குண்டான பாசாணங்களை வைத்திருக்கிறார்கள் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில் ஸ்தலங்களில். சூரியர்களுக்கு போனோம்னா சூரியனார் கோயில் சூரிய தோஷம், சூரிய நீச்சமாகி போச்சு, சொந்த வீடு பூர்வீக வீடு ஆகாது, ஓடி போயிரு. நீ இங்கெல்லாம் இருக்காது, அமெரிக்கா கூடி போயிரு. சூரிய நீச்சம்னு சொன்னாலே போதும், பூர்வீகமே ஆகாதுன்றான். நம்மளே சூரியன் நீச்சம்னா பூர்வீகம் ஆகாதுன்றான். என்ன கேப் ஆகாது, ஏன் ஆகாது, என்ன காரணத்துக்கு ஆகாது அப்படின்ற போது இந்த 27 நட்சத்திரங்களில் திதிகளுக்கு உண்டான முக்கியமான விஷயத்தை, திதிகளுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய இடம் எதிர்கடினா நட்சத்திரங்கள். சுவாதி நட்சத்திரம் என்பதை மறந்து விடாதீர்கள். சுவாதி நட்சத்திரம்தான் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானை உச்சம் பெற வைக்கக்கூடிய நட்சத்திரம். அதாவது கலசர காரகன் என்று சொல்லக்கூடிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் மனமகிழ்ச்சியையும் செல்வத்தையும் செழிப்பையும் புகழையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகத்தை ஆட்சி வர வைக்கக்கூடிய நட்சத்திரம், அந்த பதவி பிரமாணம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி. ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் நீச்சபலன் பெற்றிருந்தாலும் அந்த நீச்சபலன் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு உண்டான அமைப்புகளுக்கும் இந்த ராகு தான் நீச்சபலனை கொடுக்கின்றான். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா 9 கோள்களில் ராகு கேதுகளை தவிர 7 கோள்கள் 5 கோள்கள் ராகுவினுடைய அமைப்பிலையும் கேதுவனுடைய கோச்சார அமைப்பிலும் தான் ஒரு மனிதனுடைய கர்மா நிகழும். இதுதான் கணக்கே. அப்போ சூரியன் நீச்சம் பெற்ற சூரியனை சுவாதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் நீச்சபலனை கொடுக்குது, சுக்கிரனுக்கு ஆட்சி பலத்தை கொடுக்குது, அதே போல் எனக்கு சனி பகவானுக்கு உச்ச பலத்தை கொடுக்குது. அப்போ இந்த 3 கோள்களும் ஆட்சி உச்சம், அதாவது நீச்சம் என்று சொல்லக்கூடிய 3 கோள்களுக்கு பதவி பிரமாணம் வைக்கக்கூடிய கவர்னர் யாருன்னு கேட்டினா ராகு. அதாவது சூரிய திசை, செவ்வாய், சனி திசை, சுக்கிர திசை, இந்த திசைகளில் வரும்பொழுது கோச்சார ராகுவை வைத்துத்தான் அந்த திசாநாதன் செயல்படுவான். இதுதான் கர்மகாரகன் சனி பகவானுடைய நிலைப்பாடு. சூரிய திசை, சுக்கிர திசை, சனி திசை நடக்கும் பொழுது அந்த 3 கிரகங்களுக்கும் தலைமை பொறுப்பேற்று இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி. அந்த சுவாதிகள் தான் திதி உதயமாகக்கூடிய நாட்கள். திதி உதயமாகுது. அந்த திதி உதயமாகும் போது இந்த 3 திசைகளும் கோச்சாரத்தில் ராகுனுடைய பயணமும் அந்த ஜாதகருடைய திசாபுத்தினுடைய பயணத்தை வைத்துத்தான் அந்த ஜாதகருடைய நிலைப்பாடு நடக்கிறது. பெரும்பாலும் சனி பகவான் யாருடைய ஜாதகத்தில் இருக்கின்றானோ அவனுக்கு பின்னோக்கி 8வது ராசி மையமாக கவனித்து கொள்ளுங்கள். நீங்கள் இப்போயே கணக்கு போடலாம். அது லக்கணத்துக்கு எத்தனாம் பாவகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்தை கோச்சாரத்தில் பாவகிரகங்கள், அது உங்களுக்கு லக்கணத்துக்கு 5ஆம் இடமாக கூட இருக்கலாம், கேந்திராதிபதி இடமா இருக்கலாம், அல்லது திரிகோணாதிபதி இடமா இருக்கலாம், அல்லது பார்த்திங்கன்னா வேறு என்ன இடங்களாக இருக்கலாம். ஆனால் என்ன கேட்டீங்கன்னா அந்த இடத்தை ராகு கேது சனி கடக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு காரியத்தையும் செய்தாலும் அவன் தலைமுறையாக 10,000 கோடி சொத்து வச்சிருந்தாலும் அவன் தொழில் பண்ணான்னா அந்த 2.5 வருஷத்துக்குள்ளே இருக்கிற 10,000 கோடி சட சீட் கட்டு மாதிரி சரிஞ்சிடும். ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் நான் கால்குலேட் சொல்கிற விஷயத்தை கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஒரு மனிதன் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் செல்வ செழிப்போடு வாழ்வான். அவனை அசைக்கிறதுக்கு யாருமே இருக்க முடியாது. ஏன் 50 வருஷம் 100 வருஷம் கூட வாழ்வான். ஆனால் அவனுடைய விதி கெட்டுவிட்டால் சனி பகவானுக்கு பின்னோக்கி 8வது ராசி மண்டலத்தில் கோச்சாரத்தில் ராகுவோ சனியோ பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் பண்ணால் புஷ்ஷு, தொழில் பண்ணால் சங்குதிரம். இது என்ன கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நிலைப்பாடு. ஒருவருக்கு கல்வி எப்பொழுது வேணும்? ஜீவனகாரகன் எதன் மூலியமாக செய்கிறான்? தான் கட்ட கல்வியின் மூலியமாக ஜீவனத்தை கொடுக்கின்றானா, இல்லை கல்வி அறிவு மட்டுமல்ல இல்லாமல் தன்னுடைய சுய வாழ்க்கையில் ஜீவனத்தை கொடுக்கிறானா என்பதை 2 வகையான விஷயங்களில் தன்னுடைய சனி பகவான் ஜீவனத்தை சொல்கிறான். படித்ததுனால் வருமானம் பார்க்கறது ஒன்று. ஏப்பா போதும்ப்பா, உனக்கு ஒரு டிகிரி இருந்தால் போதும்ப்பா,
முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவன் ஏதோ படிக்கிட்டு இருப்பான். என்னங்க படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி, பிஎட், எம்எட்டு, எம்ஃபில், எம்எல்ஏ எல்லாம் படிச்சிருப்பான். ஆனால் ஒரு பெரிய கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் குறைந்தபட்சம் கல்வி தகுதியை குறைவாக இருக்கிறார்களோ அவர்கள் தொழிலதிபராகி உயர்ந்தபட்ச படிப்பு படிக்கிறவன் தான் போய் கையேந்தி வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். உண்டா இல்லையா? என்ன ரீசன்? வாட் இஸ் த ரீசன்? அது கர்மா, அந்த சனி பகவானுடைய கர்மா. சனி பகவான் புதனோடு இணைந்து விட்டால் அவன் படிக்க வேண்டாம், ஒரு மண் வேண்டியதில்லை. அவன் எப்படியோ போகிற போக்கில் மண்ணை எடுத்துகிட்டு கூட பண்ணி காசாக்கிட்டு போயிடுவான். சனி பகவான் புதனுடைய வீடு என்று சொல்லக்கூடிய மிதுன ராசி, கன்னி ராசி மண்டலத்தில் சனி பகவான் இருந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கையில் போய் அவனை போய் குழந்தைங்கள்லாம் போய் படின்னு சொல்லாதீங்க. அது தானாக படிச்சுக்கிருங்க, தானாக படிச்சுக்கிருங்க.